மயிலாடுதுறையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 5வது நாளாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 3000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரங்கம்பாடி, பூம்புகார், வானகிரி, சின்னூர்பேட்டையை சேர்ந்த மீனவர்களின் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. வங்கக்கடல்ல உருவாயிருக்க புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா 22ஆம் தேதி முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க கடல் மீனவர்கள் செல்ல வேணாம்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில 5வது நாளாக இன்று மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க போகல. மயிலாடுதுறை மாவட்டத்துல தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகம், பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் மற்றும் சின்னூர்பேட்டை, சந்திரபாடி, வானகிரி, பழையாறு, திருமுல்லைவாசல் என 28 மீனவ கிராமங்கள் இருக்கு. 28 மீனவர் கிராமங்கள்லயும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் இருக்குங்க. இந்த மழை காரணமா கடல் சீற்றத்தோட காணப்படுது. கடல் அலைகள் ஆக்ரோஷமா கரையில மோதுது. இதனை தொடர்ந்து மீனவர்கள்லாம் கரைகளில் பாதுகாப்பா நாட்டு படகுகளையும் விசைப்படகுகள் துறைமுகங்களையும் ஆற்றின் முகத்துவாரத்துல அலைகள் பாதிக்காத தொலைவிலையும் கட்டி வச்சிருக்காங்க. இதன் காரணமா மயிலாடுதுறை மாவட்டத்துல நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லாமல் இருக்காங்க ஜனனி. மயிலாடுதுறையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.